إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இந்த ஜும்மா குத்பாவில் இந்த குத்பாவை முழுவதாக கேட்பதற்காக ஆரம்பத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, இந்த ஜும்மா குத்பாவில் நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னா, முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களுடைய இளமையை அறிந்து கொள்ள வேண்டும். இளமையை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரும் நிஅமத்து தான் இந்த இளமை காலம். இளமை காலத்தில் எதை வேண்டாலும் மனிதன் செய்யலாம். இளமை காலம் அப்படிங்கிறது எதை நினைத்தாலும் செய்வதற்கான தகுதி உள்ள ஒரு காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடும் பொழுது, வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் மிக விசாலமானது. மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அறிவித்து வைத்துக் கொண்டு அனுபவித்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது இல்லை.
இளமை காலம் என்பதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்களில், அருட்கொடைகளில் மிக முக்கியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஒரு காலம் இளமை காலம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை தான் உருவாக்கினார்கள். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் தான் ஈமானை பதிவு செய்தார்கள். இளைஞர்களை கொண்டுதான் இஸ்லாத்தை வலுப்படுத்தினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்பானவர்களே, அதனால இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இயலாத நிலையில் படைத்தான். சிறுவர்களாக, எதையும் அறியாதவர்களாக, எதையும் செய்ய சக்தி இல்லாதவர்களாக நாம் இருந்தோம். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குவத்தை தந்தான் என்று சொல்கின்றான். இந்த குவத் என்பது இளமை காலம். இந்த குவத் என்பது எதையும் செய்வதற்கு தகுதியான ஒரு காலம். இந்த குவத்தை பயன்படுத்தி நாம நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை குவத்துக்கான, சக்திக்கான, உறுதிக்கான காலம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த காலகட்டத்தில் நாம செய்திருக்கக்கூடிய செயல்கள் மிக முக்கியமானது. நாம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய இன்மை மற்றும் மறுமை வாழ்க்கை அப்படிங்கிறது சிறந்தது. இந்த காலகட்டத்தை நாம பாழாக்கி விட்டோம் என்றால் நம்மளுடைய இன்மை காலமும் மறுமை காலமும் இரண்டுமே மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்தோம். பண்பானவர்களே, இளைஞர்களாக இருக்கக்கூடிய நாம மிக பெரும் விழிப்புணர்வை அடைந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இளைஞர்களை பற்றி என்ன சொல்கின்றது என்பதை. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களை குறிப்பிட்டு பல விஷயங்களை குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். யார் இளைஞர்கள், எது மாதிரியான இளைஞர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும், எப்படியான இளைஞர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களை கொண்டே முன்மாதிரியாக நமக்கு தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரிந்த மிக முக்கியமான ஒரு இளைஞர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த செயல் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் வணங்க தகுதியானவன் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். யார் வானத்தை படைத்தானோ, யார் பூமியை படைத்தானோ, யார் மனிதர்களை படைத்தானோ, யார் செடி கொடிகளை படைத்தானோ, பார்க்கக்கூடிய அனைத்தையும் படைத்தானோ, பார்க்க இயலாத அனைத்தையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்தானோ, அந்த ரப்புல் ஆலமீன் தான் வணங்க தகுதியானவன். அவனே இலாஹ், அவனை வணங்க தகுதியானவன் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஏகத்துவ ஜோதியை ஏற்றி வைத்தார்கள். ஒரு ஊரை எதிர்த்துச்சு, அவருடைய குடும்பம் எதிர்த்துச்சு, அவருடைய தந்தை எதிர்த்தாங்க. ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக நின்று, அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மா என்று சொல்கின்றான். அவரை ஒரு சமூகம் என்று அடையாளப்படுத்துகின்றான். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? இந்த புரட்சியை செய்தது 40 வயதிலையா? இந்த புரட்சியை செய்தது 60 வயதிலையா? இந்த புரட்சியை செய்தது 80 வயதிலையா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம வணங்கி வழிபடுவதற்கு நமக்கு காலங்கள் இருக்குது. நம்மளுடைய பெற்றோர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு காலம் இருக்கின்றது. சாதாரணமான சுன்னாவான தாடி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுஃபுல் லிஹா, உங்களுடைய தாடியை வளர்த்து விடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கட்டளை அது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய பிள்ளை இஸ்லாத்தின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை கடைபிடித்து தாடி வளர்த்தால் ஏன் இந்த வயசுல தாடி வளர்க்கிறேன்னு கேட்கிறோம். உண்மையை பேசினால் ஏன் இந்த வயசுல உண்மையை பேசுறேன்னு கேட்கிறோம். நீதமாக நடந்தால் ஏன் இந்த வயசுல உனக்கு இவ்வளவு நீதம் கேட்கிறோம். தாய் தந்தர்களே ஏற்றுக்கொள்ளலங்கும் போது சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிலை என்ன? காலு சமிஅனா ஃபதன், அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், இந்த ஏகத்துவ புரட்சியை செய்த அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்று சொல்லி வந்தவருடைய பெயர், அவர் ஒரு ஃபதன், ஒரு சாதாரண இளைஞராக இருந்தார். யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் தெரிந்து கொண்டோம், அந்த சிறுவருடைய பேர் இப்ராஹிம் என்று. ஒரு ஊர் சொல்லுது, சாட்சி சொல்லுது. இப்ராஹிம் என்ற சிறுவர் சொன்னார் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் என்ற சிறுவர் சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்று ஒரு சிறுவர் சொன்னார் என்பதை ஒரு ஊர் சாட்சி சொல்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இளமை பருவத்துக்கு இஸ்லாம் கொடுத்த மிக முக்கியமான முக்கியத்துவம் இது.
இளமை காலத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு மிகப்பெரும் சாட்சி. இப்படி எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள். நபி யூசுப் இருக்கிறார்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவங்களுடைய இளமை காலத்துல இஸ்லாத்தை நடைமுறை செய்தார்கள். அன்பானவர்களே, சூரத்து கஹஃப்ல குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இத அவல் ஃபித்யது இலல் கஹஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்ம. ஃபித்யா, அந்த குகைவாசிகள் இளைஞர்களாக இருந்தார்கள். அந்த குகைவாசிகள் இளைஞர்களாக இருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஊர்ல மிகப்பெரும் புரட்சியை செய்தார்கள். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். கேட்க தகுதியானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர அவர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். சுஜூது செய்ய தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். தவாஃப் செய்ய தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி ஏகத்துவத்தை அவர்கள் எடுத்து வைத்ததால் அந்த ஊரே அவரை எதிர்த்தது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களை எதிர்த்தார்கள், அவர்களை கொல்ல முயற்சி செய்தார்கள். அவர்கள் தஞ்சம் அடைந்த அந்த குகை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குகைவாசிகள் என்றே சொல்றான். அஹ்லுல் கஹஃப் அவர்கள் யார்? ஃபித்யா. அவர்கள் யார்? சிறுவர்கள், இளைஞர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க எப்படி துஆ செஞ்சாங்க? ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்ம. யா அல்லாஹ், எங்கள் மீது உன்னுடைய அருட்கொடையை பொழிந்து விடு. ஊரே எதிர்த்தாலும் சரி, உலகமே எதிர்த்தாலும் சரி, உன்னுடைய அருட்கொடைகளுக்காக, உன்னுடைய ரஹ்மத்துக்காக இந்த எதிர்ப்புகளை நாங்கள் சம்பாதிக்கின்றோம். வஹய்யில் லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், நேர்வழியில் உறுதியாக நிற்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய். அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய சங்கடம், மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் அவங்க கேட்ட துஆ இது. யா அல்லாஹ், நாங்க எதை இழந்தாலும் சரி, இந்த உலகத்துல என்ன இழப்பு வந்தாலும் சரி, அந்த இளைஞர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், நேர் வழியில் எங்களுக்கு உறுதியை தா என்று. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் என்ற இளைஞர்கள். சஹாபாக்கள் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி. அவர்கள் ரிஜால், அந்த இளைஞர்கள் உண்மையான ஆண்கள். அவர்கள் உண்மையில் வீரம் மிக்கவர்கள். அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்க கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் ஈமான் கொண்ட நிலையில் வாழ்வோம், ஈமான் கொண்ட நிலையிலேயே மரணிப்போம். ஒரு காலமும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் மாறு செய்ய மாட்டோம். இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்க கொடுத்த ஆஹத், வாக்குறுதி. அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாலும் கேட்போம். சம்மிஅனா வ அத்தஅனா, கேட்போம், கட்டுப்படுவோம், எதிர்த்து பேச மாட்டோம். எங்களுக்கென்ற ஒரு தீனை உருவாக்க மாட்டோம். குர்ஆன் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதுதான் எங்களுக்கு தீன். சுன்னா என்ன சொல்லி இருக்கின்றதோ அதுதான் எங்களுக்கு தீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுக்க சொன்னார்களோ அதை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விடச் சொன்னார்களோ அதை விட்டு விடுவோம். இந்த ஊருக்காக உலகத்துக்காக பார்க்க மாட்டோம். அன்பானவர்களே, எங்களுடைய நிலை என்ன? சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொன்ன வார்த்தை இது. சாதாரணமான இசை, சாதாரணமான சினிமா, சாதாரணமான புகை, சாதாரணமான இந்த பாவங்கள் முற்றொழிக்கிறதுக்கு யாரும் எந்த தடையும் இல்லை. விட்டால் யாரும் எந்த கேள்வி கேட்க போறதில்லை. அல்லாஹ்வுக்காக விடுங்களே என்று சொன்னால் விடுறோமா? இசை கேட்காமல் என்னால் இருக்க முடியாது, சினிமா பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. முஸ்லிம் இளைஞர்களுடைய நிலை அது. அன்றைக்கு இருந்த முஸ்லிம் இளைஞர்கள் எப்படின்னா, மது தடை, இதற்கு மேல் மது குடிக்காதீர்கள் என்று சொன்னால் மது குடிக்கவில்லை அவங்க. இசை கேட்காதீங்கன்னா இசை கேட்கல அவங்க. குர்ஆனை உங்களுடைய உள்ளத்தில் சுமந்து கொள்ளுகின்ற குர்ஆனை உள்ளத்தில் சுமந்தாங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி கொடுங்கன்னா வாரி கொடுத்தாங்க. உங்களுடைய உயிரை கொடுங்கன்னா உயிரையும் கொடுத்தார்கள். எதையும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் கேட்டால் தருவோம் என்பதுதான் அந்த இளைஞர்களுடைய நிலைப்பாடு. அவர்களுடைய கால்கள் தான் இந்த உலகத்தில் இருந்தது. அவர்களுடைய சிந்தனை எல்லாம் சொர்க்கத்தை சுற்றியே இருந்தது. அன்பானவர்களே, அப்படியான இளைஞர்களா நாம் இருக்கிறோமா? உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவர்? யார் அவர்? சாதாரணமான ஒரு 17-16 வயசு இளைஞர். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாதாரணமான இளைஞராக பார்க்கல. ஒரு போருடைய தளபதியாக, ஒரு போர் படையுடைய தளபதியாக உஸாமாவை அனுப்பினார் ரலியல்லாஹு அன்ஹு. உஸாமா பின் ஸைத் 17 வயசுல இஸ்லாமிய போர் படையுடைய தளபதி.
அவர் எதிர்த்து போரிட்டவர்கள் யார் தெரியுமா? மக்கால இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, மதீனால இருக்கக்கூடியவர்கள் கிடையாது, ஏதோ ஒரு சிறிய குழு கிடையாது. பைசாண்டியன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ரோமானிய பேரரசை எதிர்த்த ஒரு சிறிய இளைஞர், 17 வயசு 16 வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய இளைஞர்களுடைய நிலைப்பாடு. அன்பானவர்களே, அவர்கள் எதையும் நம்ப மாட்டார்கள் தக்வாவை தவிர. என்னுடைய உள்ளத்தில் இறையச்சம் எவ்வளவு இருக்கின்றதோ அவ்வளவுக்கும் எனக்கு வெற்றி இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வளர்த்தாங்க அந்த இளைஞர்களை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் 16-17 வயசுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பற்றலில் வளர்ந்தவங்க. முஆத் இப்னு ஜபலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வச்சு பார்க்கறாங்க. அப்படி ஒரு இளைஞர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை நேசித்தார்கள். முஆதே, உன்னை நான் நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். ஏன்? தொழும்போது முதல் வரிசை, எல்லா இடங்களிலும் முதல்ல வர்றது, முதல்ல கேட்கிறது, ஆர்வமாக இருத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலேயே ஹலால் எது ஹராம் எது என்பதை தெரிந்த மிகப்பெரிய அறிஞர் முஆத் இப்னு ஜபல் தான். எது ஹராம் எது ஹலால் என்பது அவருக்கு தெளிவா தெரியும். ஏன்? எல்லாத்தையும் கேள்வி கேட்டு புரிந்து கொண்டார் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தி ஒரு நாள் வந்தது. முஆத் இப்னு ஜபலை கூப்பிட்டார்கள். யா முஆத், நீங்க யமனுக்கு போங்கன்னு சொன்னாங்க. யமனுக்கு போங்க, யமன்ல போய் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லுங்கள், அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்பதை சொல்லுங்கள், மனிதனை படைத்த மனிதனுடைய இறைவானான அல்லாஹுவை மட்டுமே மனிதர்கள் வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ களிமாவை சொல்லுங்கள். யாருக்கிட்ட அனுப்புறாங்க தெரியுமா? யமன் எப்படி இருந்தது தெரியுமா அந்த காலத்துல? இன்னைக்கு கூட யமன்ல பிரச்சனை தான், அந்த காலத்துல அதை விட பெரிய பிரச்சனை. ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துக்கு ஒரு தனி இளைஞனை, முஆத் இப்னு ஜபல் என்ற இளைஞனை இஸ்லாத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று அனுப்பினார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை எவ்வளவு நம்பியிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி உருவாக்கி இருப்பாங்க? அவங்களுடைய கல்வி தகுதி என்ன? 16-17 வயசு ஒரு சிறுவர், ஒரு இளைஞர் மிகப்பெரிய மார்க்கத்தை, இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்வதற்காக அவர் செல்கிறார். அல்லாஹு அக்பர். நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நுசைபா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு உமாரா என்று சொல்வார்கள். நுசைபா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்களில் ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். நுசைபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல மிகப்பெரிய தாக்குதலுக்கு உண்டானாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹெல்மெட், தலைக்கவசம் நஞ்சது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்வதற்காக எதிரிகள் சுத்தி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தி இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்புக்காக இருந்த நபி தோழர்களில் நுசைபா பின் கஅப் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய வீரத்தை பார்த்து சொன்னார்கள், நுசைபா, எங்கிருந்து இந்த வீரம் உனக்கு வந்தது? வீரம் உள்ள பெண். நுசைபா சொன்ன ஒரு வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான வார்த்தை. நுசைபா பின் கஅப் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தால் போதும், என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் தான் நுசைபா பின் கஅப். அப்படியான இளைஞர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அன்பானவர்களை, எமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம் என்ன? ஏன் நம்மால் இந்த மார்க்கத்தை பின்பற்றி மார்க்க கல்வியை பெற்று நல்ல அமல்களை செய்து பிற மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எட்டி வைப்பதற்கான அந்த தகுதியே நமக்கு இல்லை? சஹாபாக்களுக்கு இருந்தது அல்லவா? சஹாபாக்கள் நாமும் யாரு? அவங்க ஸ்பெஷலானவங்களா? இல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் அந்த 24 மணி நேரம் தான் இருந்துச்சு ஒரு நாளைக்கு. ஆனா அவர்கள் மிக பெரும் புரட்சியை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அவர்கள் போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யாரை போல்? சஹாபாக்கள் போல் ஈமான் கொள்ளுங்கள். அப்படி ஈமான் கொண்டால் ஃபகத் இஹ்ததவ், நீங்கள் நிச்சயமாக நேர்வழியை அடைந்து விட்டீர்கள். நேர்வழிக்கான மைல் ஸ்டோன், நேர்வழிக்கான யாட் ஸ்டிக், அவர்கள் வழியாக நீங்கள் ஈமானை புரிந்து கொண்டால் நீங்கள் ஈமான்தாரி. அவர்கள் போல் நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொண்டால் உண்மையான முஸ்லிம். அவர்கள் போல் நீங்கள் அமல் செய்தால் உங்களுக்கும் சொர்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் தௌபால 9வது அத்தியாயத்தில் 100வது வசனத்துல சொல்றான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅூஹும் பிஹஸான். அல்லாஹ் சொல்றான்,
முஹாஜிர்கள் நன்மையில் முந்தியவர்கள், ஈமானில் முந்தியவர்கள். அதே போல அன்சாரிகள் நன்மையில் முந்தியவர்கள், ஈமானில் உறுதியுடையவர்கள். அதற்கு பிறகு உள்ளவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை சொல்கின்றான். அவர்கள் யௌமுல் கியாமா வரைக்கும் இருக்கிறார்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள், அவர்கள் போல் ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் போல் தன்னுடைய அமலை அமைத்துக் கொண்டவர்கள், அவர்கள் போல் தியாகம் செய்ய துடித்தவர்கள், அப்படியான சஹாபாக்களை பின்பற்றிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இவர்கள் தான் உண்மையான இளைஞர்கள். இப்படியான இளமையை நாம் சரியாக பயன்படுத்துறோமா அப்படிங்கறத பாருங்க. ஏன் இவர்களுக்கு இளமை காலம் கொடுக்கப்பட்டுச்சு? இவர்களுடைய வேலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அவர்களுக்கு கொடுத்தார்கள்? அன்பானவர்களே, இந்த இளமை காலத்தை பயன்படுத்தி அவங்க செஞ்ச மிக முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு உருவாக்கினார்கள் என்றால், இளைஞர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் தொடர்பை ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு அதுதான் நமக்கிட்ட இல்ல சகோதரர்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இல்லாத மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குர்பத், அல்லாஹ் கிட்ட நெருக்கமா நாம இல்ல. இன்னைக்கு நாம அட்வைஸ் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இளைஞர்கள் அட்வைஸ கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். ஆனா இளைஞர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், நிர்வாகம் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கணும், ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கணும், குடும்பங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், ஊரை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், ஃபித்னாவிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? நாமளே ஃபித்னால தான் இருக்கிறோம். நம்மாலதான் குடும்பத்துக்கு மிகப்பெரிய சேதம். ஏண்டா பெற்றோன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறோம். பெற்றோர்களுடைய பணத்தை வீணடித்து அவர்களை தினம் தினம் அள வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த பைக் எடுத்து நம்ம ஃபாஸ்டா போறதுதான் இளமை பருவம் என்றால் தவறு. அதை வைத்து பிறரை அச்சுறுத்தல் தான் என்னுடைய இளமை பருவத்தினுடைய முழுமை என்றால் மிக பெரும் தவறு. நம்மிலும் உசாமா பின் ஸைத் இருக்கிறார்கள், நம்மிலும் முஆத் பின் ஜபல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உருவாகவில்லை. உசாமா பின் ஸைத் சாதாரணமாக இருந்த மனிதர் தான், உமர் இப்னு கத்தாப் சாதாரணமாக இருந்த மனிதர் தான், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமாக இருந்த மனிதர் தான். ஆனா பிறகு அவர்கள் சிறந்த மனிதர்களாக ஆகிறாங்கன்னா மிக முக்கியமானது என்னது? அவருடைய இளமை பருவத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். 7 வருடம் சஅத் இப்னு முஆத் 7 வருடம் தான் உயிர் வாழ்ந்தார். அந்த 7 வருடத்தில் அவர் செய்த மிகப்பெரும் புரட்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அர்ஷ் நடுங்குகின்றது இவர் மரணிக்கும் பொழுது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஅத் இப்னு முஆத் மரணிக்க போகிறார் என்கின்ற செய்தி வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஅதே எங்களுடைய அமீரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுடைய அமீர் அவர், எங்களுடைய தலைவர் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். வெறும் 7 வருடம். நம்ம எத்தனை வருடமாக நம்மளுடைய இளமை காலத்தை முஸ்லிமாக முஃமினாக வாழ்ந்து கழிச்சிருக்கிறோம்? நம்மளுடைய சாதனை என்ன? ஃபஜ்ருக்கு தொழுகை அழைக்கப்பட்டால் ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று அழைக்கப்பட்டால் இளைஞர்கள் நாம தூங்கிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களை, இங்கிருந்து நாம போர் பிடி தூக்குகின்றோம். இந்த நாடு விடுதலை ஆகணும், அந்த நாடு விடுதலை ஆகணும், பலஸ்தீனுக்கு எப்பொழுது விடுதலை வரும், எனக்கும் என்னுடைய போர்வைக்குமான விடுதலை எப்பொழுது? போர்த்தின போர்வை அப்படியே இருக்குது, அதை நான் விடுவிக்க முடியல. தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குவதற்காக நான் நடந்து செல்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது அருள் வைக்கின்றான். இன்னைக்கு முழுவதுமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நான் இருக்கின்றேன், ரப்புல் ஆலமீனை நான் நேசிக்கின்றேன் என்று ஃபஜர் தொழ வரக்கூடிய இளைஞர்கள் எங்க? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். எது உண்மையான உணர்வு, எது உண்மையான ஈமான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் அகப்பட்டிருக்கின்றோம். அஷ்ஷைத்தானு யஅதிகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்றால், கொஞ்சம் உள்ள வாங்க. ஷைத்தான் எப்படிப்பட்டவன்னா, மனித சமூகத்துக்கே எதிரி அவன்.
மனிதர்களுக்கு ஃபக்ரை காட்டி, மனிதருக்கு வறுமையை காட்டி மனிதர்களை வழிகெடுக்கின்றான். மனிதர்களுக்கு ஆசையை காட்டி மனிதர்களை வழிகெடுக்கின்றான். குறிப்பாக قال ربي بما أغويتني لأزينن لهم في الأرض. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அவன் பிராமிஸ் பண்றான், யா அல்லாஹ் உன்னுடைய அடிமைகள்ல இவர்களை நான் ஜீனத்தான இந்த உலகத்தினுடைய ஜீனத்தை அழகை காட்டி ஏமாற்றுவேன். நீ இளைஞர்களா இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய ஜீனத் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க? மறுமையுடைய ஜீனத்தை அவர்கள் நேசித்தார்கள், மறுமைக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த துனியா உங்களை மாற்றி விட வேண்டாம் என்று சொல்கின்றான். இந்த துனியா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம்னு சொல்றான். ஆனா நாம என்ன பண்றோம்னா, இந்த துனியாவுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய அசைவுகள், நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய பேச்சு எல்லாம் துனியாக்கானது. குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அன்பானவர்களே, இளைஞர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், வயதான 80 வயதில் உள்ளவர்கள் கிடையாது. இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்துக் கொள்ளுங்க. கத்துல் பஸர், ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் பார்க்காதீங்க. நேரடியாக ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது மட்டுமல்ல, சினிமாவில் பார்ப்பதும் தான், சீரியலில் பார்ப்பதும் தான், பாடல் காட்சியை பார்ப்பதும் தான், ரீல்ஸை ரசிப்பதும் தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும், ஒவ்வொரு பார்வைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் நாளைக்கு நம்ம பதில் சொல்ல இருக்கிறோம், மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். சகோதரர்களே, இளமை காலத்தை சரியாக பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமான விஷயம் என்கின்ற ஒரு நினைவூட்டலை எனக்கும் உங்களுக்கு நான் வழங்கிக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ பஅத். அன்புக்கினியவர்களே, நம்முடைய இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை, ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்? இளைஞர்கள் அவங்க சரியில்லை, இளைஞர்கள் கஞ்சா அடிக்கிறாங்க, இளைஞர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க, இளைஞர்கள் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே நம்ம கிட்ட வரும். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை எந்த முதியவர்களும், எந்த அனுபவம் மிக்க இருக்கக்கூடியவர்களும் யோசிக்கிறதுல, சிந்திக்கிறது இல்லை. இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக ஹஸனாத்துகள் செய்யாத்துகளை அழித்துவிடும். நல்லவர்கள் தீயவர்களை மாற்றுவார்கள், நல்ல இளைஞர்கள் தீய இளைஞர்களை மாற்றுவார்கள். நாம நல்ல இளைஞர்களை ஊக்குவிக்கிறது இல்லை, நல்ல இளைஞர்களுக்கு கல்வியை லேசாக்கல, நல்ல இளைஞர்களை தாவத்தில் ஈடுபட வைக்கல, நல்ல இளைஞர்களை மறந்து விட்டோம். அவரு நல்ல மனுஷன், நல்ல பையன், தொழுவார், அதோட முடிஞ்சு போச்சு. அவரை கூப்பிட்டு நீ தான்ப்பா பொறுப்பேற்றுக்கணும், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீ தான் தீர்வு சொல்ல வேண்டும், அந்த வயதில் இருக்கக்கூடியவன் நீ தான், உன்னை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் என்கின்ற அந்த பொறுப்பை நாம கொடுக்கிறோமா? கொடுக்கறதில்லை. எல்லா பொறுப்புகளிலும் முதியவர்கள் தான். இளைஞர்கள் எங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தில் பொறுப்பில் இருந்த அனைவருமே இளைஞர்கள், பொறுப்பில் இருந்த அனைவரும் இளைஞர்கள். நான் ஒரு பொறுப்பை சொன்னேன், ஒரு போருடைய தளபதி, ஒரு போர் படையுடைய தளபதி உஸாமா பின் ஸைத். அதே காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அபூபக்கர், அதே காலத்தில் வாழ்ந்தவர் தான் உஸ்மான், அதே காலத்தில் வாழ்ந்தவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னார்கள், இளைஞர்கள் லீடர்ஸ் ஆகணும், இளைஞர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல வேண்டும். இளைஞர்கள் நாம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு இப்படி நாம விட்டதுனால நல்லா இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்க? பேட் இன்ஃப்ளூயன்ஸ், தப்பான விஷயங்களுக்கு மாறுவதற்கான பல வாய்ப்புகளை கொடுக்கிறோம். அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காதனால, அவங்கள நம்ம பார்க்காதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். இது மிக பெரும் பிரச்சனை. ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீண்ட கனவுகள் இளைஞர்கள்ட்ட நம்ம விதைச்சிட்டு இருக்கோம். நீண்ட கனவு காணு, நீண்ட கனவு காணு, நீளமா கனவு காணு, வாழ்க்கையில நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கின்றது அப்படின்னு நம்ம நீண்ட ஆசைகளை விதைக்கின்றோம். அப்படி நீண்ட ஆசைகளை விதைப்பது என்பது ஒரு மனிதனுடைய அமலை சீரழித்து விடும். தூளுல் அமல், நீண்ட காலம், நீண்டதுன்னு யோசிக்கிறது. இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இன்னைக்கு என்னுடைய நிலை என்ன, நாளைக்கு எனக்கு மரணம் வந்தால் என்னுடைய நிலை என்ன என்பதை பற்றி யோசிப்பதற்கு கற்றுக் கொடுக்கணும்.
நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட மரணம் சம்பந்தமாக பேசியது எத்தனை பேர்? பிள்ளையே உனக்கு மரணம் வரும், உன்னுடைய வயதிலே மரணம் வரும். மரணம்ங்கிறது நம்மளுடைய தோளில் சுமக்கக்கூடிய ஒன்று. எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்றான். நீ பள்ளிக்கு போனாலும் சரி, நீ கல்லூரிக்கு போனாலும் சரி, ரோட்ல நடந்து போனாலும் சரி, நீ மற்ற உன்னுடைய சகோதரர்களோடு நண்பர்களோடு இருந்தாலும் சரி, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். முராக்கபத் அல்லாஹ், இன்னல்லாஹ கபீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கக்கூடியவன், உற்று நோக்கக்கூடியவன். அன்பானவர்களை, இது எத்தனை பேர் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு? இல்லையே. இப்ப இளைஞர்களை உருவாக்குதல் என்ற விஷயத்துல நாம மிகப்பெரிய பொடுபோக்கில் இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கெல்லாம் இளைஞர்களுடைய மரணம் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா இருக்கு. இளமை கால மரணம். போன வருஷம் நினைக்கிறேன், சில மாதங்களுக்கு முன்னாடி இதே கம்பத்துல மரணம் இல்லையா? நீங்க எல்லாம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். இளைஞர்களுடைய மரணம் இன்னைக்கு சுத்தி சுத்தி நடந்துட்டே இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மரணம் அப்படிங்கறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்தை பற்றி நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்க, அதிகமா நினைவு கூறுங்க, அதிகமா நினைவு கூறுங்க. லிஹாதிமில் லஜ்ஜாத், இன்பத்தை உடைத்தெறியக்கூடிய இந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். இளைஞர்களே, நமக்கு நேரம் இல்லை. இளைஞர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நேரமும் இல்லை. நாம செலவழிக்கக்கூடிய நேரங்கள் கரைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக மரணம் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றன. அன்பானவர்களே, எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் முழுவதுமாக கட்டளைகளை இறக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிப்பணிய சொல்லி இருக்கின்றான். கெட்ட விஷயங்களுக்கு போகாதே என்று சொல்கின்றான். வலா தக்ரபு ஸினா என்று சொல்கின்றான். லா தக்ரபு ஸினா என்றால் என்ன? ஸினாவின் பக்கமே போகாதே, தவறான விஷயத்தை பார்க்காதே, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே உதவி தேடு. அன்பானவர்களே, இளைஞர்கள் ஏகத்துவவாதியாக இருந்தால் ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் நடத்த முடியும். ஷிர்க்கிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய சமூகத்தை பாதுகாப்பதற்கான தஅவத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால், அன்பானவர்களை, இன்றும் நம்மளுடைய சகோதரர்கள், இன்றும் நம்மளுடைய சகோதரர்கள், உண்மையிலே அவங்களதான் நம்ம தொப்புள் கூடி என்று சொல்ல வேண்டும். நம்முடைய சகோதரர்கள், முஸ்லிமான சகோதரர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர்கள், அவர்களுடைய நிலை என்ன? பல பேரோட நிலை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அன்றி மற்றவர்களும் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சகோதரர்கள், நம்மோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள் நாம். அந்த சகோதரர்களுக்கு யார் தஅவா செய்வது? இளைஞர்களை தவிர. இளைஞர்கள், அவர்களுக்கு தஅவா செய்வதற்கு நமக்கு கல்வி வேணும், நமக்கு அமல் இருக்க வேண்டும், தொழுகையில் நாம் ஈடுபட வேண்டும், குர்ஆன் ஓதுவதில் நாம் ஈடுபட வேண்டும். எத்தனை பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது என்ன என்பது தெரியும்? இளைஞர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிகிறது இல்லையே. எத்தனை இளைஞர்கள் காலை மாலை திக்ரை ஓதுகின்றோம், ஓதுறது இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் காலை அடையும் போது அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் என்று வரக்கூடிய செய்துல் இஸ்திக்பாரை ஓதுகிறார்களோ, அவர்கள் ஈவினிங்குள்ள, அந்த அசருக்குள்ள அவங்களுக்கு ஒரு மரணம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க சொர்க்கம் போவாங்க. எந்த இளைஞன் நாம இதை பின்பற்றுகின்றோம்? இல்லையே. ஆனா சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய பேச்சு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், எந்த அமலையும் நாம் செய்வதில்லை. சுப்ஹானல்லாஹ், ஸலா முடிஞ்சதுக்கு பிறகு உட்கார்ந்து திக்ர் செய்யக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி. அப்ப எப்படி மாற்றம் வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்கள் கொண்டால மாற்றத்தை ஏற்படுத்துறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உங்கள தனி மனிதர்கள் மாறாதவரை, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், உங்கள தனி மனிதர்கள் மாறாதவரை, தனி மனித ஒழுக்கம் மாறாதவரை நிச்சயமாக சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்படாது. அழுத்தம் திருத்தமாக ஒரு உண்மையை சொல்கின்றேன். அன்பானவர்களை, முஸ்லிம் உம்மத் எல்லா இடங்களிலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன்ல பசியினால ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். 70-80 பிள்ளைகள், 70-80 சொந்தங்கள் இறந்துட்டாங்க. எதற்காக? ஒருவேளை சாப்பாடு இல்ல, பசி, பட்னி, தண்ணீர் இல்ல. இதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எப்ப மாற்றம் வரும்? எப்ப மாற்றம் வரும்? Facebookல ஒரு பதிவு போட்ட மாற்றம் வந்துருமா? வாட்ஸ்அப்ல நான் ஒரு பதிவை ஷேர் பண்ணிட்டா மாற்றம் வந்துருமா? 75 வருஷமா அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எப்பொழுது மாற்றம் வரும்?
அந்த ஆட்சியாளன் மாறின மாற்றம் வருமா, இந்த ஆட்சியாளன் மாறின மாற்றம் வருமா, அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்கின்றான், உங்களிடம் ஒரு மாற்றம் வந்தால் நிச்சயமாக சமூகத்தில் மாற்றம் இருக்கும். என்னுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமானது. எங்களுடைய பலஸ்தீனுடைய மாற்றத்துக்கு என்னுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய முஸ்லிமான சகோதர சகோதரிகள் நன்றாக வாழ்வதற்கு என்னுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமானது. நான் தொட ஆரம்பிக்க வேண்டும், நான் உண்மையை பேச ஆரம்பிக்க வேண்டும், நான் கல்வியில் ஆர்வம் காட்ட வேண்டும், நான் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நான் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நான் என்னுடைய வியாபார இடங்கள்ல பிற மக்கள்கிட்ட நான் வியாபாரம் செய்யும் பொழுது நல்லதையே ஹலாலான விஷயத்தையும் செய்யும். இன்னைக்கு எத்தனை பேர் தொழுகிறாங்க ஆனா வட்டி வாங்குறாங்க தெரியுமா? எத்தனை பேர் தொழுகிறாங்க ஆனா பொய் சொல்றாங்க தெரியுமா? எத்தனை பேர் தொழுகிறாங்க ஆனா சினிமால இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் தொழுகிறார்கள் ஆனா ஜினா செய்திருக்கிறார்கள் தெரியுமா? கண்களால் ஏற்படக்கூடிய ஜினாவும் ஜினாதான், அதுவும் சாதாரணமானது அல்ல சகோதரர்களே. ஒரு ரூமுக்குள்ள போயிட்டா என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் பயந்த விஷயத்தை, ஜினா என்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாதே என்று பயந்த விஷயத்தை சர்வசாதாரணமாக தினமும் காலையிலும் இரவிலும் நாம செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் இந்த மாதிரியான தவறான காட்சிகளை பார்த்து கொண்டு பிற மக்கள் முஸ்லிம்கள் அங்கங்க ஆங்காங்கே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அந்த கவலை பொய்யான கவலை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த உம்மத் என்பது கல் ஜஸத் கல் புன்யான், ஒரு வீட்டை போல, ஒரு உடம்பை போல. நிச்சயமாக இது ஒரு இடத்தில் ஆபத்து வந்தாலும் பாதிப்பு வந்தாலும் அது எல்லாத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தும். அன்பானவர்களே, இறுதியாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின் ஷபாபக கபுல ஹரமிக். முதல்ல சொன்னது அதான், ஷபாபக், உங்களுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதுமை வருவதற்கு முன்னால். இளமையில் நீங்கள் இபாதத் செய்து கொள்ளுங்கள், முதுமை ஒன்று வரும், உங்களால நின்று தொட முடியாது. இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முதுமை என்று வரும், உங்களால சுஜூத் செய்ய முடியாது. இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முதுமை என்பது ஒன்று வரும், காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முதுமை என்பது ஒன்று வரும், நாம செய்கின்ற நல்லமல்கள் எல்லாம் செய்யலாம்னு நினைக்கும் போது செய்ய முடியாத ஒரு காலம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக் கபுல ஹரமிக். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழலை தருகின்றான். அதுல மிக முக்கியமான ஒரு கூட்டம், அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நஷாஅன், அவங்க வாழ்க்கை முழுவதுமாக அந்த இளமை முழுவதுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இபாதத்தில் கழித்தவர்கள். அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவங்களுடைய இளமை முழுவதுமாக அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்தவர்கள். இபாதத் என்பது வெறுமனை தொழுகை மட்டும் அல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் வெறுத்த அனைத்தையும் வெறுத்து வாழக்கூடியவர்கள். அன்பானவர்களை, இப்படியான இளைஞர்கள் நம்மளுடைய பகுதியில் உருவாகினார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது ஆணையாக, இந்த ஊரில் மட்டுமல்ல, நாம் வாழக்கூடிய பகுதியில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இஸ்லாமிய மாற்றத்தை, முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை, இஸ்லாத்தின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் மக்களிடம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله افواجا. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான வெற்றியை உங்களுக்கு தரும்போது நீங்கள் பார்ப்பீர்கள், மனிதர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள், கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வை தொழ வருவார்கள், கூட்டம் கூட்டமாக படைத்த ரஹ்மானுக்கு சுஜூத் செய்ய வருவார்கள். அதற்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த இளமை பருவத்தை சரியான முறையில் நாம கழிக்க வேண்டும். அன்பானவர்களே, சொல்லப்பட்ட செய்தியை வாழ்க்கையில் எடுத்து நடத்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அகீமுஸ் ஸலாத்.